ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால உங்கள் யாவரும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இன்று நாம் தியானிக்கக்கூடிய தேவ வார்த்தையானது 1 சாமுவேல் 2:8. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்கள் பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரித்துக் கொள்ளவும் பண்ணுகிறார். ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தியானிக்கும் வசனம் மிகப்பெரிய நம்பிக்கையும் உற்சாகத்தையும் நமக்கு அளிக்கிறது. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவனாயிருக்கிறார். எவ்வளவு தாழ்ந்த நிலையில் இருந்தாலும் தேவன் நம்மை மறக்கவில்லை. மனிதர்கள் தள்ளிவிட்டாலும் தேவன் நம்மை தள்ளிவிடாத காக்கிறார், உயர்த்துகிறார். சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் தோல்வி, அவமானங்கள், நிராகரிப்புகள் போன்ற அனுபவங்கள் வரலாம். எனக்கு யாரும் இல்லை என்று எண்ணம் நமக்கு வரலாம். ஆனால் இந்த வசனம் தெளிவாக சொல்கிறது, தேவன் புழுதியிலிருந்து மனிதனை உயர்த்துகிறவராயிருக்கிறார். தேவன் உயர்த்துகிறார். நம்முடைய நிலை என்னவாக இருந்தாலும் தேவன் அதை மாற்ற வல்லமை உள்ளவர். அவர் ஏழைகளை பிரபுக்களோடு உட்கார செய்கிறார். இதன் அர்த்தம் தேவன் நம்முடைய நிலையை மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையே மாற்றுகிற தேவனாயிருக்கிறார். நம்முடைய அடையாளத்தை மாற்றுகிற தேவனாயிருக்கிறார். தேவன் நம்மை மகிமைக்கு அழைத்து செல்கிறார். மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்க செய்கிறார். அது ஒரு சாதாரண ஆசீர்வாதம் அல்ல, அது ஒரு உயர்ந்த நிலை. நாம் நினைக்காத உயரத்தில் தேவன் நம்மை அழைத்து செல்ல விரும்புகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையது, அதன் பொருட்கள் இந்த உலகமே தேவனுடைய கட்டுப்பாட்டில் உள்ளது. நம்முடைய வாழ்க்கை சிறியது. தேவன் இந்த உலகத்தையே தாங்குகிறார். நம்முடைய வாழ்க்கையும் அவர் தாங்குவார், ஏந்துவார், உயர்ந்த நிலையில் கொண்டு போய் நம்மை வைப்பார். இன்று நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும், தாழ்வு, தோல்வி அல்லது மனச்சோர்வோடு இந்த வசனத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தாலும், நீங்கள் உறுதியாயிருங்கள். தேவன் உங்களை உயர்த்துவார். தேவன் உங்களை மகிமைப்படுத்துவார். தேவன் உங்களை மதிப்புள்ளவராய் மாற்றுவார். கர்த்தர் தாமே இந்த நல்ல நாளை ஆசீர்வதித்து உங்களையும் உயர்த்தி புழுதியிலிருந்து குப்பையிலிருந்து சிங்காசனத்தில் ராஜாக்களோடு உங்களை உயர்த்த அனுக்கிரகம் செய்வாராக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. God bless you.